ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்வீட்டி. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது நேமு எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு, இந்த சேனல் தானா இல்லை வேறு சேனலாக எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. இது நம்ம சேனல் தான். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நான் வந்துட்டு லைவ் வரக்குள்ளே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த நேம் வந்துட்டு எனக்குமே செட் ஆச்சு. ஸோ அதனால தான் வச்சேன். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அப்புறம் எப்பவும் போல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பெருசாக என்னோடய சேனலில் வியூஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. அது ஸ்டோரி டிலே பண்ணுறதுனாலயா என்னன்னே தெரியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஸ்டோரி போடுறேன். அப்புறம் என்னோடய பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னால் முடியல. நானும் எவ்வளவோ வந்துட்டு சவுண்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே தான் சவுண்டும் வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தா லவ் ஸ்டாப். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரி. இன்ட்ரோலாம் பெருசாக இல்லை. இதில் ஜங்குக் வந்துட்டு ஒரு பாக்ஸர். டயாங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஷையான டைப்பு. யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசக்கூட மாட்டான். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. ஸோ அப்படி தான் இந்த ஸ்டோரி போகும். இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸிங் கிளப். அங்கே நிறைய பர்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பர்சன் மட்டும் செம கோவமா அவனோட ஹேண்டில் க்ளவுஸ் மாட்டிட்டு அங்கே இருக்க லெதரில் வந்துட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். தென் அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பர்சன் அவங்கக்கிட்ட வராங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு, ஏய் மச்சான் போதும்டா, எத்தனை வாட்டி தான்டா அடிப்பா, பாவண்டா அதுக்கு உயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஐயோ ஏமான்னு கத்திட்டு இருக்கும், விடுறா போதும்டா. பட் அந்த பர்சன் எதுவுமே கண்டுக்கலை. அவன் பாட்டுக்கு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஏய் போதும்டா, வாடா போகலாம், பஸ் ஸ்டாப் போகலாம் வாடா. எதுக்கு? நான்லாம் வரல, நீ வேணா போயிட்டு வா. ஏய் மச்சான் என்னடா அப்படி சொல்லிட்ட, அப்போல்லாம் சொல்லக்கூடாது, வா நீயே சொல்கிற அதெல்லாம். ஏய் நான் தான் சொல்கிறல, போகிறதா இருந்தா நீ மட்டும் போ, என்னாலாம் வர முடியாது. ஏய் அதான் ஏன்டா? ஆமாம் நீ எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்க்கு வரமாட்டான்ட்டு அவ்வளோ அடமாட்டா இருக்க? என்ன கதை ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் ஒரு மயிறு கதையும் இல்லை. இப்போ என்ன உனக்கு வரணும் அவ்வளோதானே, போய் தொலை, வந்து தொலைறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி அந்த க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட பாடியெல்லாம் டவலை வச்சு தொடச்சிட்ருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஒரு பிளாக் கலர் பனியன் வேர் பண்ணியிருக்கான். ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூஸ், அப்படியே லிப்பில் பியர்சிங், ஒரு மாதிரி ரகடாக ஃபேஸ் வச்சுட்டு டச்சப் பண்ணி கொடுத்துட்ருக்கான் டவலில். தென் அப்படியே கட் பண்ணான். இப்போ ஜங்குக் தான் அந்த பாக்ஸிங் கிளப்புக்கு வெளில பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பின்னாடியே போயிட்டு ஜிமினோ ஏறி சிட் பண்ணிக்கிறான். இங்கேருந்து அந்த பைக்கும் மூவ் ஆகுது. தென் அப்படியே கட் பண்ணால் ஒரு பஸ் ஸ்டாப்பு. அங்கே அவ்வளோவா பர்சன்ஸ் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 பர்சன்ஸ் தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஏறி போயிடுறாங்க. இப்போ பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு கேங் அப்படியே சுற்றி நின்றுட்டுருக்கு. சென்டரில் ஒரு பையன் அவனை அப்படியே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட பைக் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இங்கே ஜங்குக் தான் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒருத்தவன் வந்தாச்சுல்ல, இறங்கி போ, நான் போகிறேன். எது போறியா? அதெல்லாம் முடியாது. ஏய் மச்சான் இங்கே பாரு, பாதியிலலாம் விட்டு போகக்கூடாது, இதெல்லாம் அநியாயம், பார்த்துக்கோ. இங்கேருந்து என்ன பண்ண போகிற? அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஆப்போசிட்டில் திரும்புகிறான். என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க இவனுங்க, அதுவும் கும்பலாக நின்று. அதுலேயும் உள்ள என்னமோ நம்பால் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏய் மச்சான் அங்கே பாரா, எவனோ புள்ளி பண்ணிகிட்ருக்கான், வாடா போய் பார்த்துட்டு வரலாம். எங்கே பாரு ஜிம்மன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு? மூடிட்டு சும்மா நில்லு, வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய் மச்சான் இல்லைடா, அங்கே என் ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை மாதிரியே இருக்குது. ஏய் வாடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு அந்த கேங் கிட்ட வாக் பண்ணி போகிறான். ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எதை தெரியாதா? எங்கே பாரு, என்ன கையில் எவ்வளோ காசு வச்சுருக்க, எடு,
ஆஹா, இல்லை இல்லை, இதெல்லாம் இல்லை. அண்ணா விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் போகணும். எங்களை மீறி நீங்கள் எப்படி போகிறீங்கன்ட்டு நானும் பார்க்குறேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே என்ன நடக்குது? ஆ, தோடா, நீ யாரு அதை கேட்குற? நான் யாரா? அந்த பையனை நீ எதுக்கு புள்ளி பண்ணிட்டு இருக்க? நீ யார் ஃபஸ்ட்டு? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஏய் மச்சான், பாத்தியாடா திமிர இவனா? இங்கே பாரு, உனக்கு என் மச்சானை பற்றி தெரியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. என்ன எவ்வளோ பெரிய ஆள் காமிக்க சொல்லு. ஏய் இங்கே பாரு மச்சான், காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ஜங்குக்கு செம்மையா கோவம் வருது. அப்படியே அவன் ஃபேஸில் போயிட்டு ஓங்கி பஞ்ச் பண்ணுறான். 2 பேருமே அந்த பசங்களை அடித்து துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ இந்த சைட் சுகாதா ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மனும் சுகாவை பார்த்து, என்ன உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? ஆ, நான் ஓகே தான். இப்போ அப்படியே சுகாதா அவன் பக்கத்தில் இருக்க பர்சனை பார்க்குறான். ஸோ அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடையே கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க சைலண்ட்டாக. இப்போ அங்கே சுகாதா, டேயாங் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? ஆ, நான் ஓகே தான். இந்த வாய்ஸை கேட்டதுமே ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ இவ்வளோ நேரம் அவன் பின்னாடி சைடு திரும்பிட்டு இருப்பான். அந்த வாய்ஸை கேட்டதுமே அவன் ஐஸ் அப்படியே ஒய்ட் ஆகுது. அந்த பர்சனை திரும்பி பார்க்குறான். அந்த பர்சனும் அப்போ தான் அவங்க ஃபேஸை அப் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேருக்குமே அங்கே ஐ லாக் ஆகுது. 2 பேருக்குமே செம்மையாக ஒய்ட் அண்ட் ஷாக்கோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனும் அவனே என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பிளேஸை விட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பைக் கிட்ட போகிறான். டேயாங்க அதை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். இங்கே சுகாவுக்கு தான் எதுவுமே புரியல. இப்போ ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக பைக் கிட்ட போயிட்டு ஏறலான்னு போகிறான். அப்போ சடனாக டயாங் தான் ஓடி போயிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ ஜங்குக் அப்படி டயாங்க திரும்பி பார்க்குறான். 2 பேருமே ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. இதுக்கப்புறம் கேட்க என்ன இருக்கு? என்ன கேட்க சொல்கிற? இல்லை ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அப்படியே கட் பண்ணால் ஒரு காஃபி ஷாப். பார்த்தா நம்ம ஜங்குக்கு டயாங்கும் தான் ஆப்போசிட்டில் சிட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல. டயாங் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் டயாங்கோட ஐஸை பார்த்ததுமே அவனுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வந்து போகுது. இப்போ அப்படியே ஃபீட் ஆகுது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போகலாம். அப்போது பார்த்தா நம்ம ஜங்குக் பாக்ஸிங் முடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பைக்கில் வந்துட்டுருக்கான் ஜிம்மன் கூட. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குது. டார்க் க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட அவனோட பைக் ஸ்டாப் ஆகி நின்றுடுது. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கோட பைக் நின்றுட்டுருக்கு. இங்கே ஜிம்மன் தான் பக்கத்தில் இருப்பான். ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? நல்லா தானே ஓடிட்டு இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரிலடா. நல்லா பெட்ரோல்லாம் போட்டு தான் வச்சேன். இப்போன்னு பார்த்து இரு பார்க்குறேன் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை விட்டு இறங்கி கீழே குனிஞ்சு செக் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஜிம்மினும் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிது. அங்கே நிறைய பர்சன்ஸ் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸை பார்த்ததும் தூரத்துலேருந்து ஒரு பர்சன் தான் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக ஜங்குக் பைக்கை பார்த்துட்டு அப்படியே எழுந்துக்கிறான். எழுந்ததும் நிமிர்ந்து ஆப்போசிட்டில் பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த பர்சன் தான் ஓடி வராங்க. ஸோ அந்த பர்சன் வர்றது அவனுக்கும் தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஐஸ்லாம் அந்த பர்சனை மட்டுமே பார்க்குது. இப்போ அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் கிட்ட வராங்க. அந்த பஸ்ஸை போயிட்டு அப்படியே டச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க.
ஸோ இது எல்லாமே ஜங்குக் தான் ஆப்போசிட்டில் இருந்து பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த பர்சன் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அங்கே கரெக்டாக விண்டோ சீட் இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு செட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே செட் பண்ணதும் அங்கே மழையும் வருது. அங்கே ஜங்குக் தான் அப்படியே ஸ்டில் அந்த பைக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்படியே செம்மையாக மழை பெய்யுது. அந்த பர்சன் அந்த ரெயினை பார்த்ததுமே அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலாக இருக்குது. ஏன் நான் வந்ததுக்கப்புறம் தான் அது வரணுமா? வர்றதுக்கு முன்னாடி வந்திருந்தா நானும் கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டே வந்திருப்பாள்ல அப்படின்ற மாதிரி க்யூட்டாக அவனோட ஹேண்டை வெளில நீட்டிட்டு அந்த ரெயின் வாட்டர் ட்ராப்லாம் அப்படியே பிடிச்சிட்ருக்கான். ஸோ இது எல்லாமே ஆப்போசிட்டில் இருந்து ஜங்குக் தான் அப்படியே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, மழை வருதுடா. ஜங்குக்கு மச்சான், மச்சான் இவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்குற லொக்கேஷனையும் ஜிமின் பார்க்குறான். அட பாவி, பைக்கை சரி பண்ண சொன்னா நான் எங்கே பார்த்துட்ருக்கு பாரு. மச்சான், ஜங்குக்கு அப்படின்ட்டு ஜிமன் தான் ஜங்குக்கோட பாடியை ஷேக் பண்ணுறான். அப்போ கரெக்டாக பஸ்ஸும் அங்கேருந்து மூவ் ஆகுது. அப்படி டயாங்கும் ஆப்போசிட்டில் நிற்கிற ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்குமே பார்க்குறான். 2 பேருக்குமே அங்கே ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருக்குது. இந்த சைட் ஜிமன் தான் பஸ்ஸு போய் 6 மாதம் ஆகுதுடா, வாடா மழை பெய்யுது பாரு, பைக்கை சரி பண்ணானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே போயிட்டு பைக்கில் கை வைக்கிறான். பைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. மச்சான் பைக்கு ஸ்டார்ட் ஆகுதுடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கும் அப்படியே பைக்கில் ஏறி செட் பண்ணுறான். கூடவே ஜிமினும் செட் பண்ணிக்கிறான். ஸோ அவங்களும் அப்படியே மூவ் ஆகி போகிறாங்க. தென் அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே அதே டைமில் நம்ம டயாங் தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப நேரமாக கூட வந்துட்டு சுகா இருக்கான். அண்ணா நல்ல வேலை இன்றைக்கி நீ இருக்கிறதோட நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நேற்று ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பஸ்ஸை விட்டுருப்பேன் தெரியுமா? ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அவ்வளோ சீக்கிரம் பஸ்ஸை கூட பிடிக்காம அப்படி என்ன வேலை உனக்கு? அதுவா ஜிமினா, வர வழியில் ஒரு காமிக் புக் பார்த்தேன்னா செம்மையாக இருந்துச்சு. இது வாங்கலான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதான் லேட் ஆகிட்டு. ஆமாம், ஏதாச்சும் ரீசன் சொல்லிகிட்டே இருட்டேன். இப்படியே பண்ணிட்டுரு, ஒரு நாளைக்கு பஸ்ஸை மட்டும் மிஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்ணு. காலேஜ் வந்துட்டேன். அப்படிலாம் இல்லை. என்ன நீ எப்போ பாரு நீயும் அப்பா மாதிரி என்ன திட்டிகிட்டே இருக்க, போடா. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் இந்த சைட் ஃபேஸை திருப்பிக்கிறான். ஒரு மாதிரி க்யூட்டாக. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அதே மாதிரி ஜங்குக் பைக்கில் சிட் பண்ணிவிட்டு டயாங்கை பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிமன் தான். அப்பா என்னடா நடக்குதுங்க? என்ன மச்சான், நேற்று பைக்கு பஞ்சர் ஆச்சு, ஓகே, இன்றைக்கே வந்திருக்கோம். அதுவா மச்சான், அது ஒன்றும் இல்லை, நம்ம ஏன் பஸ்ஸில் போகக்கூடாது இன்னைக்கு? எதை பஸ்ஸில் போகணுமா? ஆமாண்டா, பைக்கை இங்கே போட்டு பஸ்ஸில் போயிட்டு ரொம்ப அப்புறமா வந்துட்டு பைக் எடுத்துக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லே இருக்கலாமே. ஓடிட்டு நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா அங்கே பஸ்ஸும் வருது. ஜங்குக் தான் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பைக்கை போட்டுட்டு சாவி எடுத்துட்டு பஸ்ஸில் ஃபஸ்ட்டாக ஏறுறான். ஜிமினும் பின்னாடியே ஏறிடுறான். இங்கே பார்த்தா விண்டோ சீட்டில் டயாங்கும் அதுக்கு பக்கத்தில் சுகாவும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் தான் ஜங்குக் நின்றுட்டுருக்கான். மச்சான் என்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து பார்த்தா சரியா தெரியல, நம்ம வேணா ஃப்ரெண்டில் போகலாமா? ஏன் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கியா? இப்படி அவன் பார்க்குற மாதிரியா மச்சான் சைட் அடிப்பா? எதை சைட்டா? அதுவும் நான் என்னை பற்றி தான் உனக்கு தெரியல. ஓ, ரொம்ப நல்லாவே தெரியுமே, நேற்று தான் பார்த்தனே. என்ன கதை உனக்கு புரியலையே? அது தெரியல, ஒரு மாதிரி நல்லா இருந்தான். ஓ அப்படியா, சரி சரி சரி. இப்போ நீ என் கூட ஃப்ரெண்டுக்கு வரியா இல்லையா? வரேன் வா போகலாம்.
அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடில் ஸ்டெப்பில் நின்றுட்டு ஜுமன் தான் ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் ஜங்குக் அப்படியே டயாங்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த ட்ராவலே ஒரு மாதிரி நல்லா போகுது. டயாங் தான் அப்படியே விண்டோ சைடே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே டயாங்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். என்ன இவன் பார்க்கவே மாட்டான், இவன் பின்னாடிலாம் எவ்வளோ பேர் சுற்றுவாங்க, இவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். இது வேலைக்காகாது, நம்மளே ஏதாச்சும் பண்ணதான் உண்டு போல் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருப்பான். ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி டயாங் பக்கத்தில் வந்துட்டு நிற்கிறான். ஸோ அது டயாங்க்கும் தெரியுது யாரோ நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்கன்ட்டு. இங்கே ஜுமன் தான் ஒரு மாதிரி வயடோட பார்த்துட்ருக்கான். என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்றதுக்குள்ளே ஜங்குக் போயிட்டு டயாங் பக்கத்தில் செட் பண்ணிட்டான். அட பாவி, என்னடா அவன் பக்கத்தில் போயிட்டு செட் பண்ணிட்டான். ஐயோ, இவன் வேறு ஏழ்றையை கூப்பிடுவானா, போச்சு போச்சு, மான மரியாதை எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆனால் பார்த்தா அங்கே பெருசாக எதுவுமே நடக்கலை. ஜிமன் தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். இங்கே ஜங்குக் டயாங் கிட்ட போயிட்டு ஹலோ. என்னையா? ஆமாம், உங்களை தான். ஹாய், உங்கள் நேம் என்ன? என் நேம் வந்துட்டு கிம் தயாங். ஓ, கிம் தயாங்கா, பரவாயில்ல, நேம் நல்லா இருக்கு. எப்போவும் இதே டைம் தான் பஸ் ஸ்டாப் வருவீங்களா? ஆமாம், எனக்கு இந்த டைமில் தான் காலேஜ் முடியும், அப்போ தான் வருவேன். எந்த காலேஜ் நீங்கள்? அது இங்கே பக்கத்தில் தான். ஸோ இப்படி தான் அவங்க 2 பேருமே பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கான்வர்சேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஜங்குக்கும் லாஸ்ட்டாக பேசிட்டு அவனோட நம்பரையும் கொடுத்துட்டு ஸ்டாப் விட்டு கீழே இறங்குறான். இங்கே பார்த்தா ஜிமன் தான், நான் மச்சான் ஃபைனலி செட் ஆகிடும் போல். தெரியலடா, பார்க்கலாம், உனக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு கூட தெரில, ஸோ பார்க்கலாம், எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறான். இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்திருக்கும். 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஒரு நைட் அந்த மாதிரி டைமு நம்ம ஜங்குக் தான் அவன் வீட்டு பால்கனியில் நின்றுட்டு டயாங்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கான். எங்கே பாரு, நாளைக்கு நீ அதே டைமில் பஸ் ஸ்டாப் போகிற, நாம வெளில போகலாம், ஓகேவா? என்ன, நாளைக்கா? ஆமாம், ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா என்ன? அப்பெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, வருவதானே? கண்டிப்பாக வருவேன், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் அந்த நைட்டு பாஸ் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே அதே டைம் பஸ் ஸ்டாப்பில் ஜங்குக்கு வந்துட்டு பைக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டயாங்காக இப்போ கரெக்டாக அவனுக்கு ஃபோன் கால் வருது. சொல்கிறான், நான் மச்சான் எப்படியோ ஓகே பண்ணிடுவ போல. அண்டா நீ வர, அவன் இன்னைக்கு வர்றதை பொறுத்து தான். அவன் வந்தானா நான் லவ் சொல்லி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிகிட்ருக்கான். ஸோ டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ பார்த்தா டயாங் அங்கே வரவே இல்லை. டைம் வர போகுது, வரேன் தானே சொன்னான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. டயாங் ஆனால் வந்த மாதிரியே தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவும் டென்ஷனாகவும் இருக்குது. இப்போ அப்படியே காலும் பண்ணுறா டயாங்க்கு. கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கால் என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அப்போது இவனும் என்ன ஏமாற்றிட்டானா? நான் இவனுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட பைக்கை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அந்த டே ஃபுல்லாக டயாங் ஜங்குக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டேவும் அப்படியே தான் போகுது. ஜங்குக்கு ரொம்ப கோவமாகி டயாங்கோட நம்பரையே பிளாக் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நிறைய ட்ரிங்க் பண்ணுறான். அவன் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு எப்படியோ ஒரு மாதிரி நார்மலாக போகுது. இப்போ அப்படியே தான் ஒரு 1 இயர் ஸ்கிப் ஆகியிருக்கும். இது எல்லாத்தையுமே
ஜங்குக் தான் அந்த காஃபி ஷாப்பில் சிட் பண்ணிட்டு டயாங்கோட ஐஸை பார்த்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். அன்னைக்கு மட்டும் நீ வந்திருந்தனா என்னோட லைஃபே மாறி இருக்கும் டயாங். எல்லாம் உன்னால தான். உனக்கு என்ன பிடிக்கலனா மூஞ்சிக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு வரேன்னு போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு எதுக்கு வராமல் போனேன்? ஏன் டயாங் பதில் சொல்லு. இப்படியே சைலண்ட்டாக இருந்தா எதுவும் மாறாது. எதுனாலும் ஓப்பனாக சொல்லு டயாங். இப்போயாச்சும் வாய் திறந்து பேசு. இங்கே பாரு ஜங்குக், எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை. நீ என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன். ஏன்னா இது கேட்டதுமே ஜங்குக்கு செம்மையாக ஷாக்காக இருக்கு. என்ன சொல்கிற? நீ என்னை பார்த்தியா? எப்போ? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க. அதே காலேஜ். அப்போ தான் நான் ஜூனியராக ஜாயின் பண்ணேன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அன்னைக்கு நீங்கள் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ரேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ தான் நான் யாரையுமே எனக்கு தெரியாது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. யாராச்சும் புல்லி பண்ணால் கூட கேட்க ஆள் இல்லை. நான் ரொம்ப ஷை டைப் அண்ட் இன்ட்ரோவர்ட். அதனால் எல்லோரும் என்னை டீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் அன்றைக்கி காலேஜில் ஒன் டைம் என்ன எல்லோரும் ரெஸ்ட் ரூமில் வச்சு டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அன்றைக்கி தான் டயாங் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வரப்போ ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் எல்லாருமே டயாங்கை சுற்றி வளைச்சி நின்றுட்டு புல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக் அந்த வழியாக வாக் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போது ஒரு 2 பசங்க, ஏய் யாரா மச்சான் அவன், புதுசாக வந்தவன் போல், மாட்டினான், நல்லா வச்சு செய்கிறானுங்க, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறானுங்க. ஸோ இது அப்படியே ஜங்குக்கோட காதில் விழுது. அவன் அங்கே ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தா நிறைய பசங்க குரூப்பாக நின்றுட்டு நம்ம டயாங்க தான் ஒரு மாதிரி டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. டயாங்க்கு ஒரு மாதிரி கீழே டவுன் பண்ணி குனிஞ்சிட்ருக்கான். ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக இருக்குது. அப்போ பார்த்தா கரெக்டாக ஜங்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே வரான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பிரச்சனைங்க? ஏய் சீனியரான்டாரா, ஏய் ஜங்குக் சீனியரா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி பயந்துட்டு ஓடிடுறானுங்க. இப்போ ஜங்குக்கும் அவனுங்க போனதை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் உனக்கு ப்ராப்ளம் வராது, அப்படி வந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்கோட ஃபேஸை கூட பார்க்காம அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அப்போ தான் டயாங் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கை பார்த்துருப்பான். அவனுக்கு ஜங்குக்கை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்னால அவனால் அப்போ போயிட்டு பேச முடியல. ஸோ நிறைய டைம் ஜங்குக்கு தெரியாமல் டயாங் பார்ப்பான். இப்போ அப்படியே பார்த்தா கேண்டீனில் ஜங்குக் தான் சிட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போது டயாங்கும் அங்கே போவான். சீனியர் போயிட்டு பேசலாமா அப்படின்ட்டு போவான். ஸோ அதுக்குள்ளே ஒரு பொண்ணு போயிட்டு பேசுகிறேன்ட்டு மொக்கை வாங்கிட்டு திரும்ப வந்திருக்கும். இல்லை வேணாம், நம்மளும் போய் அப்புறம் நம்மளும் இது மாதிரி பேசிட்டா என்ன பண்ணுறது, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு பார்த்துருப்பான் ஜங்குக்கை. ஆன் ஃபைன் டே காலேஜ் கல்ச்சுரல்ஸ். அப்போ எல்லாருமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் டயாங் தான். அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் இருக்கா, ரேவன். ஸோ கேர்ள் தான். அவங்க 2 பேருமே நின்று கல்ச்சுரல்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்தா இன்னொரு சைடில் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாருமே க்ரீட்டிங் கார்டு எடுத்து லெட்டர் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டயாங்க்கு எதுவுமே புரியல. என்னன்ற மாதிரி ரேவன்ட்டு கேட்குறான். என்னாச்சுடி, இங்கே என்ன நடக்குது, எதுக்கு இவங்கெல்லாம் க்ரீட்டிங் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க? அதுவா, அது வேறு யாருக்கும் இல்லை, நம்ம ஜங்குக் சீனியருக்கு தான். அவர் தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ண போகிறாருல்ல, அதனால இன்றைக்கி ஃபேர்வெல் பார்ட்டி. இன்னையோட அவருக்கு காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. ஏன்னா இன்னையோட காலேஜ் முடியுதா? ஆமாம், அவர் தான் சீனியர் இல்லை, அதனால்தான்
எல்லாம் க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காளுங்க அவர் பின்னாடி. ஆ அப்படியா? அப்போ இனிமே சீனியர் வரமாட்டாரா? ஆமாம், நீ இதெல்லாம் கேட்குற? ஒரு வேளை உனக்கும் ஒரு மேலே. ஆஹா, அதெல்லாம் இல்லை. சரி சரி, சும்மா ஃபன் பண்ண. நீலாம் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். சரி இங்கே இரு, நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஒரு மாதிரி சோகமாக திங்க் பண்ணிட்டு இருப்பான். போச்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே முடியாதா? அவர்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் பேச முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் தேடிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா பைக் பார்க் பண்ணுற பிளேஸில் ஜங்குக் தான் அவனோட பைக்கில் படுத்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்கான். இதுதான் கரெக்டான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டில் ஒரு க்ரீட்டிங் கார்டு வச்சுருக்கான். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ், டயாங். சுகா, என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள்? அதுவும் இந்த நைட் டைமில் தனியாக? அது 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 வந்து சுகா, நீ வா என் கூட, நம்ம அங்கே போகலாம். தனியாலாம் இருக்காது இங்கே. இல்லை சுகா, அது வந்து வான்னு சொன்னேன். சுகா ப்ளீஸ் ப்ளீஸ் என் கையை விடு, வாட்டையாங் அப்படின்ட்டு ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்போ தான் டயாங் ஜங்குக்கை லாஸ்ட்டாக பார்த்துருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் எப்பவும் போல் காலேஜ் வந்திருப்பான். பட் அவனால் ஜங்குக்கை பார்த்துருக்க முடியாது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் டயாங்க்கு. அவன் ஜங்குக்கை பார்த்துருக்கவே மாட்டான். ரொம்ப டேஸஸ் பாஸ் ஆகியிருக்கும். பார்க்கவே மாட்டோமான்னு நினச்சி ஃபீல் பண்ணுற டைமில் தான் கரெக்டாக ஜங்குக் பஸ் ஸ்டாப் கிட்ட திரும்ப டயாங்கை பார்த்துருப்பான். ஸோ இது எல்லாமே டயாங் தான் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாமா அப்படி சடனாக எழுந்து நிற்கிறான். டயாங்கோ அப்படி ஜங்குக் கிட்ட போயிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து டயாங்கோட ஹேண்ட் மேலே வச்சு ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறான். நான் சொல்கிறேன், இப்போ சொல்லாமல் விட்டா வேறு எப்போவும் சொல்லாமல் போயிடுமோன்னு தோணுது. அன்னைக்கு என்னால் ஏன் வர முடியலன்னு அதுக்கும் ரீசன், நான் உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக ஓடி வந்தேன். அப்போன்னு பார்த்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல திரும்ப. நீ அதுக்குள்ளே என்ன பிளாக் பண்ணிட்ட. நானும் உன்கிட்ட நிறைய டைம் பேச ட்ரை பண்ணேன், நிறைய டைம். ஆனால் பேச முடியல. உங்கள் மனசில் இப்போ நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தான். ஐ ஸ்டில் லவ் வித் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கு. என்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி கீழே டவுன் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது ஜங்குக்கு தான் எல்லாமே புரியுது. அப்படியே போயிட்டு டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அவனோட 2 ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவனோட ஃபேஸை அப் பண்ணுறான். சாரி, அதான் புரிஞ்சுக்காம ஏதோ பண்ணிட்ட. அப்போது நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? பண்ணிக்கிற. அக்செப்ட் பண்ணிக்கிற. ஐ லவ் யூ, லவ் யூ டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். டயாங் ஐஸ்லாம் ஒரு மாதிரி ஒய்ட் ஆகுது. அப்படியே லைட்டாக டியர்ஸும் ஃபால் ஆகுது. அவனும் அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஜிமன் தான் அங்கே இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பான். அப்பா, ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது அவன் பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன் அவன் ஷோல்டரில் டேப் பண்ணி, என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏய் டார்லிங், நீ என்ன பண்ணுறீங்க? நான் டயாங்கை தேடி வந்தேன். டயாங்கை பார்த்தியா நீ? எதை? டயாங்கா? ஐயோ, இங்கே வர இப்படி நின்றுட்டுருக்கானுங்க. டயாங்கா அவன் குழந்தையா? அவனுக்கு வர தெரியாது. அதுக்கு முன்னாடி நீ என்னை கொஞ்சம் கவனி. வா, நம்ம அப்படியே அங்கே போகலாம். எங்கே கூப்பிட்டு போகிற? நீ வா, நான் சொல்கிறேன். ஜிமன் தான் சுகாவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறான். இந்த சைட் பார்த்தா அந்த கஃபேக்குள்ளேயே 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இப்போ அப்படியே கட் பண்ணால் அதே பஸ் ஸ்டாப்பில் ஜங்குக் தான் பைக்கை வெளில ஸ்டாப் பண்ணியிருக்கான். அந்த பஸ் ஸ்டாப்குள்ளே 2 பேருமே சிட் பண்ணியிருக்காங்க. டயாங் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு
அவனோட ஹேண்டை ஜங்குக்கோட ஹேண்ட் கூட ஹோல்ட் பண்ணிட்டு சிட் பண்ணியிருக்கான். அங்கே மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. 2 பேருமே அட்மைர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிட் பண்ணியிருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ சடனாக போடணும்னு தோணுச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த தம்ப்லைன் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேடா, நான் போயிட்டு அடுத்த ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய். லவ் யூ ஆல்.